உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க ஆனி மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆனி மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, மேசராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பகவானும் இப்போ பயிற்சியாக இருக்கிற கேது பகவானும் குரு பகவானும் புதன் பகவானு சூரிய பகவானு சனி பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் இந்த கிரகங்கள் பார்த்தாவே மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக உள்ளது. இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாருங்க. ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான், லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் இப்போ ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் அளிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு பகவான் வச்சு பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் தரப்போகிறார். தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறாரு ராகு பகவான். அதே மாதிரி வண்டி வாகனத்திலையும் வளர்ச்சி கொடுக்க போகிறாரு ராகு பகவான். குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்களும் விலகி போக போகிறார் காட்டுறாரு ராகு பகவான். இந்த ராகு பகவான் ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் அளிப்பவில்லை இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ ராகு கொடுக்குறாருங்க, கேது அப்படியே அழிக்கிறாருங்க. இப்போ ராகு கொடுத்தாலும் கேது அழிக்கிறார். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீர் நெருப்புலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலைகள் இருக்கிறாருங்க. இப்போ ஏழரை நடக்கிறதுனால அதனாலேயும் ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகிறாருங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி நண்பர்களுக்கு பல வகையான கஷ்டங்கள் பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. சனி பகவான்களால் மேசராசி நண்பர்கள் பார்த்தாவே இப்போ புதன் பகவான் சகோதரஸ்தானம் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. புதன் பகவான் குரு பகவான் தகிரிக்காரனாக இருக்கிறாருங்க. குரு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாருங்க. சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் இப்போ நீச்சம் விட்டு பரிவர்த்தனை இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு பக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அருமையான ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வளர்ச்சி கொடுக்குது. இந்த ஆனி மாதத்தில் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை அமையும், நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நினைச்ச காரியம் சாதிக்க வேண்டிய ஒரு மாற்றமாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுக்கிர பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு யோகத்தில் இருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால இப்போ பூரி சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குதுனாக்கா நம்ம கஷ்டமே பட்டுட்டு இருக்கிறோம், பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இந்த சுக்கிர பகவான் யோகத்தில். அதனால் இப்போ பார்க்கும்போது பூர்வீக சொத்து இறங்குவாங்க விற்றுலாமா, பூர்வீக தொழில் ரிலீஃப் ஆகலாமா, அந்த பூர்வீக சொத்துலேருந்து அதிக பார்த்துட்டா நம்ம நல்லபடியாக வாழுவோமா, பிரச்சனை ரிலீஃப் ஆகிடுவோம், நாம் நல்லா இருப்போம், நம்ம ஒரு முன்னேற்றமாக இருப்போமே அப்படின்னு சொல்லி பல வாசலில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ பூர்வீக சொத்தில் நீங்கள் ரிலீஃப் ஆகலாம் நீங்கள் நினைச்சாலும் கண்டிப்பாக விற்றுட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வாங்க முடியாது. பூர்வீக சொத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து கொண்டுட்டு போங்க, நல்லபடியாக வாழுவீங்க, வளர்ச்சி ஆகும். ஆனால் பூர்வீக சொத்து விற்கலாம் ஆசைப்பட்டீங்கனாக்கா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இப்போ அப்படியே வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எனக்கா நீங்கள் சொல்லி ஒரு மணி நேரத்துலேயே அது வாங்கிட்டு போகிறது ரெடி ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ரிலீஃப் ஆக முடியாது. பிரச்சனை பெருசாகும் சிறுசாகாது. ஆனால் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிற சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதம் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்லை அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து விற்கலாம்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் விற்றுடுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாக்குது. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறதுக்கு அதுக்கான முயற்சி பண்ணாதீங்க, அதுக்கான சூழ்நிலைக்கு போகாதீங்க. அந்த பக்கத்தில் நீங்கள் போயினவே பலவுடைய பிரச்சனைகள் பலவுடைய சிக்கல்கள் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் பூர்வீக சொத்திலிருந்து கொஞ்சம் பகையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சூதானமாக ஜாக்கிரதையான முறையில் கரெக்டான முறையில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா பூர்வீக சொத்தை உங்களுக்கு கைவிட்டு விலகி போகிற அளவு சூழ்நிலை உருவாயிடும். இந்த ஆனி மாதம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருக்கணுங்க. இல்லை அப்படின்னாக்கா பூர்வீக சொத்தில் இழந்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு முழுமையான முறையில் இந்த மாதம் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் உங்கள் பூர்வீக சொத்து உங்கள்கிட்ட விலகி போகாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிக்கோங்க. ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் நல்லது. இல்லைனாக்கா பல வகையான சிக்கல்கள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். அதனால் பிரச்சனை ரிலீஃப் ஆகுங்களா அப்படி பார்த்தா கண்டிப்பாக உங்களால் ரிலீஃப் ஆக முடியாது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான், மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானும் இந்த 3 கிரகங்கள் யோகத்திலே இருக்கிறாருங்க. இப்போ 3 கிரகங்கள் யோகத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கிய யோகங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும், நல்லது நடக்கும். இப்போ ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே புத்திர பாக்கியம் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் படிப்பு சம்மந்தப்பட்டக்காரன், புதன் பகவான் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காரன். இப்போ புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறதால படிப்பு நல்லாயிருக்கும். இந்த ஆனி மாதத்தில் படிப்பு நல்லாயிருக்கும், வாக்கு நல்லாயிருக்கும், சத்துருக்கள் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நல்லபடி படிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆனி மாதத்துலேயும் நல்ல சிறப்பான ஒரு படிப்பாகப்பட்டது அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் படிப்பாங்க. நல்லபடியாக ஒரு வளர்ச்சி கிடைக்கும், முன்னேற்றமான முறையில் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போகலாம். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலிருந்து அந்த இடத்துல போய் ஒரு காரியத்தை சாதிக்கலாமா, அங்கே எடுத்து அந்த இடத்துல போய் நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா, வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதன் பகவான் யோகம் இருக்கிறது, சுக்கிர பகவான் பலம் இருக்குதுங்க, குரு பகவான் தைரிய குருவாக இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் ஆட்சி செய்கிற அளவுக்கு யோகங்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்தாவே நீர், நெருப்பு, வண்டி, வாகனம், பூச்சி புழுகள் ஜாக்கிரதையாக இருக்குதுங்க. அது ஜாக்கிரதையான முறையில் இருந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதனால் பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டிலையும் சாதிக்கவங்க நல்ல யோகங்கள் இருக்குது, இருந்துட்டாலும் முடிஞ்ச வரை ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனம் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஆனால் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் போயிட்டு ஜாக்கிரதை முறையில் வாங்க, நல்லது நடக்கும். ஆனால் வண்டி வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. எனக்கு சுக்கிர பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கட்டான முறையில் இருக்குது அது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்க, நல்லது நடக்கும். சுயஜாதகம் தான் தெளிவாக இருக்குதா அப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான முயற்சி எது வேணால் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நீங்கள் அசையாத சொத்து மேலே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. எனக்கு இப்போ வந்து ஒரு மண்மனை வாங்கலாம், இல்லை ஒரு பொன் பொருள் செய்யலாம், சுபகாரியம் பண்ணலாம். சுபகாரியன்றது என்ன, திருமணம் பண்ணலாம். இப்போ திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இடம் வாங்கினா நல்லாயிருக்கும். வீடு கட்டி விட்டுருக்குறாங்கன்னா அப்போ அந்த வீடு எடுத்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். முடிஞ்ச வரை ஒரு மண் சம்மந்தப்பட்டத்தில் வீட்டு மேலேயும் பொன் மேலேயும் பொருள் மேலேயும் நீங்கள் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆடம்பர செல்வாக்கு மேலே நீங்கள் போட்டீங்கன்னாக்கா விரயங்கள் கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் நஷ்டம் கொடுக்கும். தொழில் மேலேயும் நீங்கள் போடாதீங்க காசு பணத்தை. தொழில் மேலே போட்டாலும் அது விரயமாகும். முடிஞ்ச வரை தொழில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முறையில் பார்த்துக்கோங்க. சொந்த பந்தத்துக்கு எட்டுமே கொஞ்சம் பொறுமையான முறையில் இருங்க. குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா 7 நடக்கிறதுனாலே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. ஆனி மாதத்துலேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்குறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க. அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் குடும்பத்தில் உருவாகும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் சரியில்லை, ஜாக்கிரதையாக முறையில் இருங்க. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படி கேட்டாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தில் மேசராசி நண்பர்களுக்கு ஆனி மாதத்தில் 50% தான் நல்லா இருக்குது, 50% சாதகமான முறையில் இல்லை. அந்த 50% ஓரளவு தான் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையான முறையில் போங்க. கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா பலவகையான பிரச்சனைகள், பலவகையான சிக்கல்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகும். சொந்த பந்தத்துக்குள்ளே பகைன்றது உங்களுக்கு உருவாகும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதை முறையில் இருங்க, நல்லது. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தை, முருகனோட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லதுங்க. அதே மாதிரி சனி பகவானை குறித்து பார்க்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். திருப்பம் கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. எள்ளு சாதத்தில் காக்காவுக்கு சனிக்கிழமை வச்சுட்டு வாங்க. சனிக்கிழமைனா ஒரு விரதம் இருந்து தெய்வத்தை கலாச்சாரம் மாதிரி வண்டிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை ஆனால்
நவகர் கோயிலாவது போய் சுற்றிட்டு வாங்க. நவகர் கோயில் சுற்றிட்டு வந்தனாக்கா இந்த சனி பகவான யோகத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும். இல்லை அப்படின்னாக்கா சனி பகவான் தாக்கம் உங்களை முறையில் பிரச்சனை கொடுத்துருவார். கொஞ்சம் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதுவும் முதல் சுற்றாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னாக்கா அதுவே தன் பேச்சு தனக்கே பகையாகும். நல்லதுனே போனால் கெட்டதுகள் கொடுக்கும். தேவையில்லாத பழிச்சொல்களுக்கு ஆளாகும். தேவையில்லாத பிரச்சனை சந்திக்குவீங்க. சொந்த பந்தத்திலேயே பகையாகும். திருமண வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறாட்ட உருவாக்கும். எந்த ஒரு வாழ்க்கை ஸ்தானத்துலேயுமே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்கள லவ் பண்ணினா போனால் கூட கைகூடி வருமா, நல்லது நடக்குமா கூட அவங்களால உங்களுக்கு பலவடைய பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். பல வடிவான பிரச்சனைகள், பல வடிவான சிக்கல்கள், பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். முடிஞ்ச வரை அனைத்து விஷயத்திலுமே முதல் சுற்று ஏழச்சினே இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னாக்கா பலவுடைய சிக்கல்கள் ஆளாயிருவீங்க. முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லது. ஏன்னா ஆனி மாதத்தில் சிக்கல்கள் 50% வரும். 50% அதற்கான சூழ்நிலைகள் இரண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு பாதகமான முறையில் இருக்கும். மூன்றாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு உடலுக்கு பாதிக்கும், உயிருக்கு பாதிக்கும், தொழிலுக்கும் பாதிக்கும், வாழ்க்கைக்கு பாதிக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளேயும் குழப்பங்களை கொடுக்கும். ஆசுல் செலவு, வீண் செலவு, விரை செலவு, தண்ட செலவு, உருவமில்லாத செலவுகள் மூன்றாவது சுற்றில் 7 இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இந்த ஆனி மாதத்தில் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக முறையில் இருங்க. ஜாக்கிரதையாக முறையில் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த யோகங்கள் இந்த ஆனி மாதத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதுவும் பெரிய வினையாகும். ஜாக்கிரதை இருங்க. அடுத்தது பார்த்தினாக்கா கூட்டு தொழில் செய்யாதீங்க. இந்த ஆனி மாதத்தில் கூட்டு தொழில் வேண்டாம். பார்ட்னரில் ஒரு தொழில் செஞ்சினாக்கா உங்கள் பேர் சொல்லி அவங்க சம்பாதிச்சிடலாம். எனக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டான முறையில் இருக்கும். அதனால் கூட்டு தொழில் வேண்டாம். போகிற இடத்துல எந்த விஷயத்துக்கு போனாலும் செப்பரேட்டான முறையில் போங்க. எதுவாக இருந்தால் தனித்து ஒரு முடிவு எடுங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் தானே ராஜா தானே மந்திரியாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா உங்கள் பேர் சொல்லி அவங்க வாழ்வாங்க, வளருவாங்க, முன்னேற்றமாக இருப்பாங்க. ஆனால் உங்களால் வாழ முடியாது, வளர முடியாது. அதனால் நஷ்டங்கள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத பழிச்சொல்களுக்கும் ஆளாகும். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதை முறையில் இருந்தால் நல்லது. இல்லையினால் அதுவே பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நஷ்டங்கள் சந்திச்சிடுவீங்க. முடிஞ்ச வரை ஜாக்கிரதை முறையில் இருங்க. அடுத்தது பார்த்தினாக்கா உங்களோட குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. எனக்கு உங்களோட தெய்வ கலாச்சாரன்றது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு கட்டாமல் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும். தெய்வத்தை போயிட்டு வாங்க. அடுத்தது பார்த்தினாக்கா முடிஞ்ச வரை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். அந்த உதவி உங்களுக்கு ஏழ்ச்சினியாக இருக்கிறவங்களுக்கு சாதகமான முறையில் நடக்கும். எனக்கு மற்றவங்களோட உதவி செய்கிறது, ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுறதோ கொடுக்குறதோ, இல்லை ஒரு துணிமணியோ ஏதோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அது உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தில் அவங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களை சேரும். அதுவே உங்களுக்கு ஒரு சாதகமான முறையில் அமையும், நல்லது நடக்கும். தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுகள்ன்றது விலகி போகும். குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை நிம்மதி சந்தோஷமான முறையில் நீங்கள் வாழுவீங்க, வளருவீங்க. அனைத்து விஷயத்துலேயும் நல்லது நடக்கணும்னாக்கா உங்களுக்கு வச்சு பார்க்க தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. சனி பகவானை முடிஞ்ச வரை தானம் தர்மம் பண்ணுங்கள். குடும்பத்தில் ஓரளவு பொறுமையான முறையில் விட்டு கொடுத்து போங்க, நல்லது. இல்லைனாக்கா பலவுடைய சிக்கல்கள் சந்திக்க சூழ்நிலை இருக்கும். ஜாக்கிரதை முறையில் இருங்க, நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.